ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோவரின் கோல்டு பாண்டு பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ கோல்டு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பிசிக்கலா கோல்டை வாங்கி வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க இந்த கவர்மெண்ட்டுடைய சோவரின் கோல்டு பாண்டு மூலமா கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது கோல்டு வந்து பாத்தீங்கன்னா மெயினா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பண்றேன், லாங் டேர்முக்கு வாங்கி வச்சா நல்ல விலை ஏறும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சோவரின் கோல்டு பாண்டு ஸ்கீம் செம்மையான ஒரு ஸ்கீம். சரி வாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஃபுல்லா கிளியரா பார்ப்போம். இந்த சோவரின் கோல்டு பாண்டு யாரு கொடுக்கறாங்கன்னா ஆர்பிஐ கொடுக்கறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பேக்கப்ல இருக்கக்கூடியது அப்படிங்கறதுனால உங்களுக்கு 100% உங்களுடைய மணி வந்து சேஃபா இந்த பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா இருக்கும் அப்படிங்கிறது கிளியர். சரி, எத்தனை முறை வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 2 முறை ஆர்பிஐ வந்து சோவரின் கோல்டு பாண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் பார்த்து நீங்க வந்து கரெக்டா வாங்கிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய வந்து என்ஆர்ஐஸ் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா, சோவரின் கோல்டு பாண்ட் வந்து வாங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. கிடையாதுங்க. ஸோ என்ஆர்ஐக்கு வந்து எஸ்ஜிபில கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஒன்லி இந்தியன்ஸ் ரிசைடிங் இன் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இந்தியாவுக்குள்ள வசிக்கக்கூடிய இந்தியன்ஸ்க்கு மட்டுமே, என்ஆர்ஐ கேட்டகரி இல்லாம இந்தியாவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டுமே வந்து எஸ்ஜிபில வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ட்ரஸ்ட், யூனிவர்சிட்டி, இந்த அறக்கட்டளைகள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாமே தொண்டு நிறுவனங்கள், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்தியன்ஸ் இந்தியாவில் இருக்காங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இப்போ இந்தியாவில் இருக்காங்க ஒருத்தங்க எஸ்ஜிபி பாண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோல்டு பாண்ட் வந்து வாங்கினதுக்கு அப்புறம் வெளிநாட்டில் போயிட்டு செட்டில் ஆகி என்ஆர்ஐ கேட்டகரிக்குள்ள வர்றாங்க அப்படின்னா அந்த பாண்டு வந்து அவங்க வந்து மெச்சூரிட்டி ஆகிறப்ப கிளைம் பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஸோ இந்தியாவில் இருந்து என்ஆர்ஐயா இல்லாம இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் வாங்கலாம். ஒருவேளை அவங்க வந்து வாங்கிட்டு என்ஆர்ஐ கேட்டகரிக்குள்ள அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வர்றாங்க அப்படின்னாலும் அவங்களும் மெச்சூரிட்டி ஆகுறப்போ அந்த சோவரின் கோல்டு பாண்டை வந்து மெச்சூரிட்டி பீரியட் அப்போ ஆர்பிஐ கிட்ட கொடுத்துட்டு தென் அவங்க வந்து காசை வாங்கிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ திஸ் இஸ் வாட். இப்போ என்ஆர்ஐயா இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து சோவரின் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. ஸோ எங்க எஸ்ஜிபி தட் இஸ் கோல்டு பாண்டு, சோவரின் கோல்டு பாண்ட் அப்படிங்கறது ஆர்பிஐ இஷ்யூ பண்ணதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ எங்கெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸ்ல வந்து வாங்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அங்க வருஷத்துக்கு 2 டைம் இஷ்யூ பண்ணுவாங்க இல்லைங்களா, அப்ப கமர்ஷியல் பேங்க்ஸ்ல போய் நீங்க வந்து எவ்வளவு கிராம் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வாங்கிக்கலாம். அதாவது பிசிக்கல் கோல்ட டைரக்டா வாங்குறதுக்கு பதிலா கவர்மெண்ட் வந்து இந்த எஸ்ஜிபி அப்படிங்கறது பாண்டை வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. இப்போ 1 கிராமுக்கு வந்து நீங்க காசு கொடுத்து வாங்கலாம் அப்படின்னா சோவரின் கோல்டு பாண்ட்ல வந்து 1 கிராம் அப்படின்னு சொல்லி நீங்க என்னைக்கு வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு மெச்சூரிட்டி பீரியட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 8 வருஷம். 8 வருஷம் கழிச்சு நீங்க அந்த பாண்டை கொண்டு போய் அதே பேங்க்ல கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கு தேதியில என்ன ரேட் இருக்கோ கோல்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ டைரக்டா நீங்க பிசிக்கல் கோல்ட கையில வாங்காம நீங்க வந்து ஒரு பாண்டுல வந்துட்டு உங்களுடைய காசை வந்து கோல்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது தான். அதாவது உங்க வீட்டுல பெண் குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்பவே கோல்டு நகை வாங்கி வச்சா ஃபியூச்சர்ல அது கொஞ்சம் டிசைன் மாறி போயிடும். ஸோ அன்னைக்கு ஏற்ற மாதிரி வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்ல கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், ஒரு 8 வருஷம் லாங் பீரியடுக்கு வந்து போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னால கூட இந்த பாண்டு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரைட்டுங்களா? இல்ல நான் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு கோல்டு பிசிக்கலா வாங்கி வச்சேன்னா வந்து பாதுகாக்கணும், லாக்கர்ல போட்டு வைக்கணும், அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதுவே பாண்டுல வாங்கினோம்னா எனக்கு நல்ல சேஃப் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து கண்டிஷன். ஸோ எங்க வாங்கலாம் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸ்ல வாங்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ்லயும் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த வருஷத்துல 2 டைம் வந்து ஆர்பிஐ இஷ்யூ பண்ணும் இல்லைங்களா, அப்ப போயிட்டு நீங்க வாங்கிக்கலாம். நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா புரோக்கிங் பண்ணக்கூடிய டிமேட் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, சோ அதுலயும் கூட நீங்க வந்து தாராளமா வந்து வாங்கிக்கலாம். ரைட்டுங்களா? சோ இது மாதிரி எல்லாத்துலயுமே வந்து நீங்க எஸ்ஜிபி கோல்டு பாண்டை வாங்கிக்க முடியும். அடுத்து எப்படி எஸ்ஜிபி வாங்கலாம், அதாவது சோவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை எப்படி வாங்கலாம் அப்படின்னா 2 விதமா வாங்கலாங்க. டைரக்டா ஆஃப்லைன்ல போயிட்டு நீங்க ஒரு பேங்க்லயோ போஸ்ட் ஆபீஸ்லயோ வந்து பாத்துட்டீங்கன்னா நேரடியா போயிட்டு நீங்க வந்து வாங்கிக்கலாம். எவ்வளவு காசு கட்டி, அதாவது ஒரு 4 கிராம் வாங்க முடியும் அப்படின்னா 4 கிராமுக்கு வந்து நீங்க காசு கட்டுறீங்க அப்படின்னா நீங்க சோவரின் கோல்டு பாண்ட்ல அப்ப வந்து வாங்கிக்கலாம். ஆன்லைன்லயும் வாங்க முடியும். ரைட்டுங்களா? சோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ பேங்க் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட நெட் பேங்கிங் குள்ள போறீங்க அப்படின்னா அந்த சோவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னே வந்து ஆப்ஷன் இருக்கும். சோ அதுல போயிட்டு நீங்க அதை கிளிக் பண்ணி எத்தனை கிராம் எவ்வளவு அமௌண்ட் அது எல்லாமே போட்டு நீங்க வந்து வாங்கிக்கலாம். சோ உங்களுக்கு வந்து
அந்த சோவரின் கோல்டு பாண்டோட அந்த சாஃப்ட் காப்பி வந்துடும், நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? முக்கியமா ஆன்லைன்ல வாங்குறீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் வந்து இருக்கு. அதாவது ஒரு கிராமுக்கு 50 ரூபாய் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்டா கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஸோ ஒரு கிராமுக்கு 50 ரூபாய் குறையிறதுங்கிறது நல்ல பெஸ்ட் ஆப்ஷன் தானுங்க. ஸோ ஆன்லைன்ல வாங்குறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல யூஸ் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஆன்லைன் டிரான்சாக்சனை கவர்மெண்ட் ப்ரமோட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குது பாருங்க. ஒரு வேலை ஒரு கிராம் எக்ஸாம்பிளுக்காக, ஓகேங்களா? ஆஃப்லைன்ல வாங்கினா 6500 ரூபாய் ஒரு கிராம் வருது அப்படின்னா ஆன்லைன்ல வாங்குறப்போ 6450 ரூபாய் தான் வரும் ஒரு கிராமுக்கு. ரைட்டுங்களா? அதே போல நீங்க இதுல வாங்கக்கூடிய கோல்டு இதோட பியூரிட்டி ஆஸ்பெக்ட் எடுத்துட்டீங்கன்னா, இப்ப நம்ம நகையெல்லாம் வாங்கணும் அப்படின்னா 916 வாங்குவோம். கோல்டு காயின்மே 916 இருக்கு. அதே போல 99.9% பியூரிட்டியோடய இருக்குது. ஆனா இங்க சோவரின் கோல்டு பாண்டுல அவங்க அஷ்யூர் பண்றது, அதாவது கவர்மெண்ட் அஷ்யூர் பண்ற பியூரிட்டி பாத்துட்டீங்கன்னா 99.9%. ஸோ 99.9% கோல்டு நீங்க வந்துட்டு பிசிக்கலா வச்சுக்க வேண்டியது இல்ல, பாண்டுல வச்சுக்கலாம். அடுத்து சோவரின் கோல்டு பாண்டுக்கு போறதோட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க நகை வாங்குனீங்கன்னா செய்கூலி சேதாரம் கண்டிப்பா கொடுக்கணுங்க. அது ஒரு பிசிக்கலா ஒரு கோல்டு வாங்குறீங்கன்னா நீங்க செய்கூலி சேதாரம் கொடுக்கணும். ஈவன் நீங்க காயின் வாங்கினா கூட அதுக்குன்னு ஒரு மேக்கிங் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் அப்படின்னு கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ ஒரு 5 கிராம் வாங்கினா கூட அதெல்லாம் வந்து இதுல இல்ல. அதே சமயம் ஜிஎஸ்டி கிடையாதுங்க. ஸோ ஜென்ரலா நீங்க கோல்டு வாங்குறீங்கன்னா அது காயினா இருந்தாலும் சரி, எகெயின் கோல்டு ஜுவல்லா இருந்தாலும் சரி, நீங்க 3% ஜிஎஸ்டி வந்து பே பண்ணும். ஆனா சோவரின் கோல்டு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஜிஎஸ்டி வந்து பே பண்ண வேண்டியது இல்ல. அடுத்து இதோடைய லாக்இன் பீரியட் எடுத்துட்டீங்க அப்படின்னா 8 வருஷங்க, ஓகேங்களா? சோ அதாவது அதோடைய முதிர்ச்சி அடையக்கூடிய காலம் அப்படிங்கிறது 8 வருஷம். சோ 8 வருஷம் வரைக்கும் வச்சிருக்கீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு ஒரு 6500 ரூபாய்க்கு நீங்க கோல்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 8 வருஷம் கழிச்சு அன்னைக்கு ஒரு 12000 ரூபாய்க்கு கோல்டு விக்குது அப்படின்னா அந்த 12000 ரூபாய்க்கான காசு தான் அன்னைக்கு கொடுப்பாங்க. அதாவது அன்னைக்கு என்ன கோல்டு வந்து விற்குதோ அதே அமௌண்ட்ல கொடுக்குறாங்கப்போ நம்ம வந்து பாதுகாப்பா வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே சமயம் தங்கத்துடைய விலைக்கு ஏற்ற மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்ஃபிளேஷன்ல அட்ஜஸ்ட் ஆகி தான் வந்து பாத்தீங்கன்னா கோல்டுடைய ரேட் இன்க்ரீஸ் ஆகும். பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கோல்டு அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து பாத்துட்டீங்கன்னா அதே ரேட்டுக்கு, அதாவது ஒரு 8 வருஷம் கழிச்சு அது என்னைக்கு ரேட்டுக்கு இருக்குதோ அதுவே வந்து கிடைக்கிறதுங்கிறது பெஸ்ட் தான். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க மார்க்கெட் ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டுடைய ரேட்டு குறைஞ்சிடுச்சுன்னா ஒரு வேலை அதுவும் வந்து அதே மாதிரி குறைஞ்சுதான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம ஹிஸ்டோரிக்கலா பாக்குறோம், எங்காவது வந்து அப்படி குறையுதாங்க அப்படிலாம் ஒன்றும் பெருசா குறையுறது இல்ல. அதே லாக்இன் பீரியட் வந்து 8 வருஷம் இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு ஒரு வேலை கோல்டு வந்து குறையுது ரேட்டு அப்படிங்கிற மாதிரி, அப்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா மறுபடியும் ஒரு 3 வருஷம் வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி 11 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம், ஓகேங்களா? சோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்து ஒருத்தங்க எவ்வளவு கிராம் வந்து பாத்துட்டீங்கன்னா தங்கம் வாங்கலாம். இந்த சோவரின் கோல்டு பாண்ட் மூலமா வந்து ஒருத்தர் எவ்வளவு கிராம் தங்கம் வாங்கலாம் அப்படின்னா, ஒரு தனி மனிதன் 1 கிராம்ல இருந்து 4 கிலோ வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து எஸ்ஜிபில வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ரைட்டுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் 8 வருஷம் லாக்இன் பீரியட்ல வைக்கிறாரு அப்படின்னா அந்த காசு 4 கிலோ வாங்குறாரு இல்லைங்களா, அதுக்கு வந்து அவர் டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இல்ல. அதே இந்த ட்ரஸ்ட் லைக் அந்த அறக்கட்டளை தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்க எல்லாம் வாங்குறாங்கன்னா 20 கிலோ வரைக்குமே வந்து தங்கம் வாங்கலாம் எஸ்ஜிபில, ஓகேங்களா? 20 கிலோ அளவுக்கு பாண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். சோ எஸ்ஜிபி பாண்டு வாங்கணும்னா 8 வருஷம் கழிச்சு பிசிக்கல் கோல்டு, அதாவது தங்கமா வந்து நம்ம கையில கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். கிடையாது, அப்படி கொடுக்க மாட்டாங்க. அதாவது அன்னைக்கு ரேட்டுக்கு தங்கம் என்ன விலைக்கு விற்குதோ அந்த அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? சோ அதை எடுத்துட்டு நீங்க போயிட்டு அன்னைக்கு வந்து என்ன மார்க்கெட்ல ரேட் இருக்கோ அதுக்கு வந்து நீங்க கோல்டு வந்து வாங்கிக்கலாம். சோ அவ்வளவுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் பெருசா இல்ல. ஸோ அடுத்து டாக்குமெண்ட்ஸ் நீடட். இப்போ நீங்கள் வந்து எஸ்ஜிபியில் கோல்டு பாண்டு வந்து வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பேங்க்லயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லயோ என்னென்னலாம் வேணும் அப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட், இது 3மே வந்து வேணும். ரைட்டுங்களா? ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், இது 3மே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், எஸ்ஜிபி போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 8 வருஷம் வச்சு அன்னைக்கு என்ன கோல்டு ரேட் கொடுப்பாங்க அப்படிங்கறத தாண்டி வட்டி வந்து கொடுப்பாங்க. 8 வருஷத்துக்கும் கொடுப்பாங்க. 2.5% அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து வட்டி கொடுக்குறாங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. காம்பவுண்டிங் வந்து நடக்காது. பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லயே கொடுத்தாலும் 2.5% அப்படிங்கிறது நம்ம அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதுங்கிறது நல்லதுதான். சோ நீங்க வந்து கோல்டு வாங்கணும், அதாவது நீங்க எஸ்ஜிபில போட்டுறீங்க, அமௌண்ட்டை போட்டுட்டு ஒரு 8 வருஷம் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே நான் வந்து கோல்டு வந்து வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி போறீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினா ஒரு 2-3 விஷயம் வந்து யூஸ்.
அன்னைக்கு ரேட்டுக்கு நீங்க வந்து கோல்டு வாங்கிக்கலாம். ஒன்னு. ரெண்டாவது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி நீங்க கோல்டு வாங்குறப்ப பே பண்ணிக்கலாம். மூணாவது இந்த 2.5% இன்ட்ரெஸ்ட் வருது இல்லைங்களா, அது வந்து நீங்க செய்கூலி சேதாரம் அது மாதிரி எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் வரும் இல்லைங்களா, அதுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோவரின் கோல்டு பாண்டோட யூசஸ் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டோம்னா மெயினா வந்துட்டு பாதுகாப்பானதுங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமா. நீங்க வந்து பிசிக்கல் கோல்டை வச்சுட்டு பாதுகாப்பா இருக்கா இல்லையான்னு டவுட் பட வேண்டியதில்லை. அடுத்து 8 வருஷம் கழிச்சு தங்கத்தோடைய விலை என்னமோ அந்த விலை அமௌண்ட் வந்துடும். பிளஸ் 2.5% இன்ட்ரெஸ்ட் சேர்த்து வந்து கொடுத்துட்றாங்க. இது மிக மிக முக்கியமான வந்து அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நகை செஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலி. ஸோ சோவரின் கோல்டு பாண்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த அட்வான்டேஜை பார்த்துட்டு இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்குங்க. அடுத்து ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ க்ளோஷர்லாம் பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. 5 வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக பண்ண முடியாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து உங்களோட சோவரின் கோல்டு பாண்டை அன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு வந்து நீங்க ட்ரேட் பண்ணி விற்கலாம். ஓகேங்களா, ஸோ அது ஒன்று ஆப்ஷன். ஆனால் ஆர்பிஐ வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் வாங்காது, 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கும். பட் அப்படி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டேக்ஸ் வந்து இருக்கு, கேபிட்டல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவாங்க. ஸோ 8 வருஷம் லாகின் பீரியட்ல அப்படியே வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல வந்து பெனிஃபிட் டேக்ஸ் இல்லாம. அடுத்து 8 வருடம் கழிச்சும் ஆர்பிஐ கிட்ட விற்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அதாவது அந்த அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கிடையாது, பட் 2.5% இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஆனால் டேக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எந்த டேக்ஸ் ஸ்லாப்ல இருக்கீங்களோ அதை பொறுத்து மாறக்கூடியதாக இருக்கும். ஸோ அதே சமயம் எஸ்ஜிபி பாண்டு வாங்குறப்போ நாமினி வச்சு போடலாம்னா கண்டிப்பாக போடலாங்க, நாமினி வந்து போடலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது, பேங்க்ல வந்து இந்த எஸ்சிபி பாண்டை வந்து அடகு வச்சு நம்ம வந்து லோன் வாங்க முடியுமா அப்படின்னு வந்து டவுட் இருக்கும். கண்டிப்பா வாங்க முடியுங்க. அதாவது கோல்டை வச்சு நீங்க எப்படி கடன் வாங்குவீங்களோ லோன் வாங்குவீங்களோ அதே மாதிரி பேங்க் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கே எல்லாமே கூட நீங்க வச்சு வாங்க முடியும். ஸோ இதை வந்து ஒரு கொலாட்ரலா வச்சு நீங்க கண்டிப்பா பேங்க்ஸ்ல லோன் வாங்க முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் யோசிப்பாங்க கோல்டா இருந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம பேங்க்ல அடமானம் வைக்கலாம், இது என்ன பண்றது அப்படின்னு யோசிப்பாங்க. வைக்கலாங்க, இதை வச்சு நீங்க கடன் வாங்க முடியும். ஸோ 8 வருஷம் கழிச்சு எஸ்ஜிபி என்ன ஆகும் அப்படின்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த 8 வருஷம் முடிகிற பட்சத்தில் அந்த 2.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு இல்லைங்களா, அது பிளஸ் மெச்சூரிட்டி ஆனது, அதாவது அன்னைக்கு தேதியில கோல்டு என்னவோ அந்த ரேட் ரெண்டையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் வந்து நடக்கும். ஸோ அந்த அமௌண்ட் எடுத்து நீங்க கோல்டு வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம், இல்லை வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அடுத்து எஸ்ஜிபியை வந்து கிஃப்ட் பண்ணலாமா அப்படின்னா எஸ், கண்டிப்பா கிஃப்ட் பண்ணலாம். யாருக்காவது வந்து நீங்க வாங்கி கிஃப்ட் பண்ண முடியும். ஆனா அது வந்து வித்தின் இந்தியா, இந்தியன் ஸ்கூல் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ்க்கு தான் நீங்க வந்து கிஃப்ட் பண்ண முடியும். ஸோ சோவரின் கோல்டு பாண்டை கிஃப்ட் பண்ண முடியும். ஸோ நான் உங்களுக்கு அப்பவே சொன்னேன் இல்லைங்களா, இந்த 2.5% இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து டேக்ஸ் இருக்கு. அதே சமயம் 5 வருடத்துக்கு அப்புறம் நீங்க எக்ஸ்சேஞ்சில் விற்கிறப்போ டேக்ஸ் அந்த அமௌண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டுக்குமே வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பர்ச்சேஸ் டைம்ல எப்படி வந்து கோல்டு ரேட்டை கவர்மெண்ட் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா, நீங்க இன்னைக்கு வாங்க, அதாவது இஷ்யூ பண்றாங்கன்னா அந்த இஷ்யூ பண்றதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி இந்த 3 நாளுடைய கோல்டு ரேட்டும் பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதோட ஆவரேஜ் எடுத்துப்பாங்க. ஆக்சுவலி அந்த அமௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து சோவரின் கோல்டு பாண்ட்ல 1 கிராம் கோல்டுடைய ரேட் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. இப்போ எடுத்துட்டா இன்னைக்கு நான் வந்து சோவரின் கோல்டு பாண்டு வாங்க போறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முந்தின 3 நாளுடைய கோல்டு ரேட்டு டிவைடட் பை 3 போட்டா எனக்கு ஆவரேஜ் ரேட் வந்துடும். அந்த ஆவரேஜ் ரேட்டுக்கு தான் இன்னைக்கு எனக்கு சோவரின் கோல்டு பாண்டுடைய ரேட்டை வந்து கவர்மெண்ட் வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்கும். அந்த அமௌண்ட் தான் நான் வந்து பே பண்ணியுமே வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ரேட்டுங்களா, ஸோ 1 கிராமுக்கு வந்து 6350 ரூபா கொடுத்து நான் வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் நீங்க 8 வருஷம் மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து பாண்டை கவர்மெண்ட் வாங்கிக்கொள்ளீங்களா, அப்ப வந்து கோல்டு ரேட் எப்படி கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்கன்னா, நீங்க இன்னைக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க, 8 வருஷம் கழிச்சு நீங்க கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா அந்த டேக்கு முன்னாடி 3 நாள் இருக்கு இல்லைங்களா, அந்த 3 நாளுடைய கோல்டு ரேட்டை பிக்ஸ் பண்ணிக்கும். அதாவது இன்னையில இருந்து ஒரு 8 வருஷம் கழிச்சு கோல்டு 12,000 ரூபாய் ஆவரேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அதுக்கு முந்தின 3 நாளுடைய கோல்டு ரேட்டு டிவைட் பை 3 போட்டு ஆவரேஜ் எடுத்து அந்த ரேட்டை தான் வந்து உங்களுக்கு கோல்டு ரேட்டா அன்னைக்கு ரேட்டா வந்து உங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து சோவரின் கோல்டு பாண்ட் வாங்குறப்போ கோல்டு ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க, விற்கிறப்போ வந்து கோல்டு ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு ரீசனபிளான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோவரின் கோல்டு பாண்ட் அப்படிங்கிறது லாங் டேர்ம்ல கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி இன்ஃபிளேஷனுக்கு ஏத்தாப்புல எனக்கு வந்து கோல்டு சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல ஆப்ஷன்.